Hello friends, welcome to Aari and Craft Work. This is my channel name. என்னோட சேனல்ல Brooches Class வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாம Aari பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க. ட்ரேசிங் மெத்தட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான நியூ மாடல் ப்ரோச்சஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோச்சஸ் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து டியூபீட் எடுத்திருக்கேன், லாங் சைஸ் டியூபீட். இது வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்மால் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து திலகம் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வீடியோவில் வந்து நான் இந்த ப்ரோச்சஸ் கிளாஸில் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ், கோல்டன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட். இப்போது நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டத்துக்கு தேவையான க்ளூ பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ, நார்மல் நீடில் த்ரெட். இதுதான் வந்து இந்த ப்ரோச்சஸ் ஒர்க் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து க்ளூ இருக்கு இல்லையா, அது இந்த க்ளூவை வச்சு நான் வந்து இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே போல் வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற நீங்கள் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ப்ளவுஸ், உங்கள் சாரியோட கலரை பொறுத்து நீங்களும் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நீங்கள் அந்த கலருக்கு ஏற்றப்பறம் எடுத்துக்கலாம். த்ரெட்டும் அதே போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்மால் கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து இப்போது ஒட்ட போகிறேன். பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். அதை வந்து எங்கே வேணுமோ நம்ம வந்து ஒட்டணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இதில் ஒட்டினா அது வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ நான் வந்து இது டேரெக்டாகவே இதிலே வந்து நம்ம கிளாத்லேயே வந்து க்ளூவை தடவிக்கலாம். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண, க்ளூவை வந்து நான் தடவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூ ஸ்டிக் பென் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து எங்கெங்கே தேவையோ நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணலாம். இது நம்ம வந்து ஹேண்டில் வச்சு கையில் வச்சு எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக வராது. ஸோ நான் வந்து ப்ளூ ஸ்டிக் பெனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து நான் வந்து எங்கே தேவையோ அங்கே வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இப்போ வந்து நான் ஒட்டியாச்சா. இந்த ஷேப்பு பாருங்கள், 5 பெட்டல் இருக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். நீங்கள் ஈவனாக கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை 6 கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதோ பெரிய சைஸில் எடுத்தால் அதுக்கேற்றப்போ நம்மளுக்கு சைஸ் வந்து மாறுபடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 5 குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து மிடியில் வந்து நான் ஒன்று ஒட்ட போகிறேன். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொல்லி கொடுக்குற ப்ரோச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிளியராக புரியுதா? நீங்கள் வந்து யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க.
ஸோ நீங்களும் வந்து புரியுதுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதாவது கிராஃப்ட் ஒர்க் வீடியோ மட்டும் தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கேற்றப்ப நான் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து நான் போடுவேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து நான் ஷார்ட்டாக தான் சொல்லித்தர முடியும். ஏன்னா வீடியோ வந்து அந்த அளவுக்கு நம்ம லாங்காக போட முடியாது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா என்னுடைய கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மேலே லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு கேப்லேயும் வந்து இந்த ப்ளூ அப்ளை பண்ணி இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் ஒட்டிட்டேன். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஒட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இது இருக்குது இல்லையா ஃப்ளவர் சீக்வன்ஸ், அதை வந்து இப்போ நம்ம இங்கே ஒட்டியிருக்கோம் இல்லையா, 5 குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மிடில் வந்து நான் வச்சு இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோவில், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் விட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு பெட்டலையும் இந்த த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சுகர் பீடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் பீடு வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் காயணுன்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம டைம் கொடுக்கணும், அப்புறம் அது வந்து நல்லா காயும். நான் சுகர் பீடு வந்து எடுத்துருக்கேன். ஸோ நான் அதுவே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் வந்து நீங்கள் பெரிய சைஸில் சுகர் பீடு எடுத்துக்கலாம். த்ரெட்டு வந்து என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 பெட்டல் நம்ம ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு அங்கே வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்கும் இடையில வந்து நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த கலர் நான் எடுத்துருக்கேன். அதிலே வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க, இல்லை சக்கரி எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒயிட் கலர் மணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பீடு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ண நான் டீட்டெயில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு பெட்டல்லையும் நம்ம வந்து விட்டு எடுக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாங் டியூப் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 2 இதுக்கு மத்தியில் சென்டர் இருக்குல்லையே, அங்கே வந்து ஒரு டியூபை வந்து வச்சு பாருங்கள். நம்மளுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வர்றா பாருங்கள். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். நான் வந்து ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூடவே 2 mm பீடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சுகர் பீடு நீங்கள் வந்து சின்ன ஊசி எடுத்தீங்கன்னா சுகர் பீடு உள்ளே போகும், பெருசாக எடுத்தீங்கன்னா அது உள்ளே போகாது. ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து இந்த ஊசியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது கூட வந்து நான் இந்த லாங் பீடை வச்சு மறுபடியும் ஒரு சுகர் பீடை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா? இது பக்கத்துலேயே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் குத்துங்க. குத்திட்டு நூலை விட்டிங்கன்னா அது அழகாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதே போல் நம்ம சுற்றி அந்த 3 பக்கமும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம 4 சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன், திரும்ப இதில் வந்து ஃபஸ்ட்டு லாங் பீடு கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு சுகர் பீடும் லாங் பீடும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்குனா போல் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து தெரியாமல் போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், நீங்களும் வந்து பார்க்கலாம். என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். நான் இது வந்து மற்ற 2 சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்ம வந்து அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து 2 எடுத்துக்கலாம், இல்லை 3 டியூப் பீடும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சென்டரில் வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். என் வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த க்ளூ ஸ்டிக் பென்னால் நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் ஒட்ட போகிறேன். ஸோ லீஃப் மாடல் எடுத்துருக்கேன் இல்லையா நம்ம அந்த குந்தன் ஸ்டோன், ஸோ அதுக்கேற்றப்பல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து ஒட்டணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து தலைகீழாக நான் ஒட்ட போகிறேன். இது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து இதை வந்து தலைகீழாக நான் ஒட்டுறேன். அந்த ஷேப் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, இது அழகாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த சைடு என்ன பண்ணேன்னா அதே மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த வி ஷேப்பில் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ வந்து நம்ம ப்ரோச்சஸ் கிளாஸில் இந்த க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணல. ஏன்னா இது சீக்கிரமாக ட்ரை ஆச்சுன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியும். ஸோ அந்த யூஸுக்காக தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் யூஸ் பண்ண இந்த க்ளூவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு அதே போல் நான் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுறேன். ரொம்ப அதிகமாகலாம் நம்ம இது வைக்கவே தேவை, கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நம்ம போட்டாலே போதும். அந்த வி ஷேப் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணேன், 4 சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து 3 அந்த திலகம் ஷேப்பில் நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு அந்த குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டலாம். ஒன்று ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதே போல் நம்ம இந்த சைடும் ஒட்டலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைட்லேயே வந்து இந்த கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரோச்சஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.